Hello students, today we see the solution for triversals questions based upon bond angle. The first question is the correct increasing order of bond angle is. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். நம்ம பாண்ட் ஆங்கிள் பார்க்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் பார்க்கணும். இப்போ NO2 பார்த்தீங்கன்னா NO2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான் இன் நைட்ரஜன் வந்து 5, இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால 1 மைனஸ் பண்ணிக்குவோம். அப்போ வந்து 4 எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணுறீங்க. ஆக்சிஜன் வந்து பை பாண்ட் மேக் பண்ணது பைவேலண்ட், அப்போ வந்து 2 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இது பாண்ட் மேக் பண்ணும். அப்போ 1 பை பாண்ட் 1 சிக்மா பாண்ட். அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனும் அதே மாதிரி தான் 2 எலக்ட்ரான்ஸில் பாண்ட் மேக் பண்ணும். அப்புறம் Z ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணும். ஸ்டெரிக் நம்பருங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ளஸ் லோக்கலைஸ்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த இதில் மாலிகுலில் வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து 2. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து SP ஹைப்ரிடைசேஷன். ஓகேயா, அடுத்தது NO2 மைனஸ் பார்க்கலாம். இதில் பேலன்ஸ் எலக்ட்ரான் 5 + 1 பண்ணணும், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 6 வரணும். 1 2 3 4 5 6. இதில் ஆக்சிஜன் பாண்ட் பண்ணுறோம். 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆக்சிஜன் ஷேர் பண்ணுது, 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ Z is equal to 1 2, அதாவது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ளஸ் லோக்கலைஸ்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ 3 வருது. அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன் இதில். ஓகேயா, அடுத்து வந்து NO2 பார்க்குறோம். நைட்ரஜன் வந்து பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 இருக்குது. 1 2 3 4 5. ஆக்சிஜன் பாண்ட் இப்படி மேக் பண்ணுது. அடுத்தது 1 சிங்கிள் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர்ட் எலக்ட்ரான் இதில் இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டெரிக் நம்பர் என்ன அப்படின்னா, இது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பாயிண்ட் அது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்ட்ரல் ஆட்டம் வந்து எப்போ நெகட்டிவ், அதை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தோட லிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிற அந்த ஆர்பிட்டால் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதில் ஸ்டெரிக் நம்பர் வந்து 3. இதோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகேயா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சிங்கிள் எலக்ட்ரான் ஆர்பிட்டால் இஸ் said to be hybridized when central atom is bonded to highly electronegative atoms or groups. ஓகேயா, இது உங்களுக்கு நியூ பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, அப்போ இது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பாண்ட் ஆங்கிள் பார்க்க போகிறோம். இது sp ஹைப்ரிடைசேஷன்னா உங்களுக்கு வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ இதுதான் அதிகமாக இருக்கும். ஓகேயா, அப்போ 180 டிகிரி. அடுத்தது இதில் sp2 வந்து 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதில் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். பாண்ட் ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 120 இருக்கும். ஏன்னா sp2 இதில் ஹைப்ரிடைசேஷனில் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. அப்போ இது வந்து 1 லோன் பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும். இதுலேயும் வந்து 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதுலேயும் லெஸ் தேன் 120 இருக்கும். ஆனால் இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேயா, அப்போ இப்போ பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு இதுதான் NO2 ப்ளஸ் வந்து மோர், நெக்ஸ்ட் வந்து NO2, நெக்ஸ்ட் வந்து NO2 மைனஸ். அப்போ ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சர் கரெக்ட். இன் விச் த பாண்ட் ஆங்கிள் இஸ் மேக்ஸிமம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் ஓகேயா, அமோனியா எடுத்துக்கோங்க. NH3 வந்து இது வந்து 5 எலக்ட்ரான்ஸ் போடுறீங்க. அண்ட் பேலன்ஸ் எலக்ட்ரான் 3 ஹைட்ரஜன் பாண்டில் இன்வால்வ் ஆகுது. 1 லோன் பேர் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும். இது வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். அதே மாதிரி NH4 ப்ளஸ் போடுறோம். இதில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் எலக்ட்ரான் -1 பண்ணிங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் தான் நீங்கள் போடுங்க. 1 2 3 4 ஹைட்ரஜன் இங்கே இது சிக்மா பாண்டில் இன்வால்வ் ஆகுது. அப்போ sp3 ஹைப்ரிட், அதாவது ஸ்டெரிக் நம்பர்
நம்பர் வந்து 4 sp3 ஹைபிரிடைசேஷன். அடுத்தது PCl3 பாஸ்பரஸ்லையும் உங்களுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 3 குளோரின் லிங்க் ஆகிருக்கு. அடுத்து 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இது ஓகே, அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன், அதாவது இது 3 பாண்ட் பேர் இருக்குது. இதில் வந்து 4 பாண்ட் பேர் இருக்குது. இதில் வந்து 3 பாண்ட் பேர் ப்ளஸ் 1 லோன் பேர். ஓகேயா, இதுலையுமே 3 லோன் பேர் ப்ளஸ் 1 லோன் பேர், 3 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர். ஓகேயா, அடுத்தது Cl2. சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேலன்ஸ், இது அன்பேர்டு 6 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4 5 6. இதில் 2 குளோரின் லிங்க் ஆகிருக்கு, 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுவும் நமக்கு வந்து ஸ்டெரிக் நம்பர் வந்து 1 2 3 4. Z is equal to 4. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ 2 சிக்மா பாண்ட் ப்ளஸ் 2 லோன் பேர் இருக்குது. ஓகே, 2 + 2 இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாண்ட் ஆங்கிள் இஸ் மேக்ஸிமம் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது மோர் த நம்பர் ஆஃப், நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அது 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுலேயும் லோன் பேர் இருக்குது, இதுலேயும் லோன் பேர் இருக்குது. இதில் மட்டும்தான் லோன் பேர் கிடையாது. அப்போ நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் 109 degree 28 minutes இஸ் ப்ரெசன்ட் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடு ஹைபிரிடைசேஷன் பாருங்கள். CCl4, கார்பனுக்கு 4 பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, 4 குளோரின் இருக்குது, லிங்க் ஆயிருக்கு, சிக்மா பாண்டில் இன்வால்வ் ஆயிருக்கு. Z is equal to 4. அப்புறம் ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன்னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி வரணும், டெட்ராஹெட்ரல். ஓகேங்க, இப்போ இதில் வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து எத்தனை பாண்ட் ஆங்கிள் இருக்குது 109 டிகிரி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த போர்ஷனை மட்டும், இது மேலே இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இதை போடுங்க. இது வந்து இப்போ இந்த 2 பாண்ட் மேக் பண்ணிட்டீங்க. இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் அஸ் இல்லைனா அவே ஃப்ரம் அஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்க, அப்போ எல்லா பாண்ட் ஆங்கிளுமே சேம். அப்போ இது வந்து ஒரு ஆங்கிள், அது வந்து இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் இருக்கிறது ஒரு ஆங்கிள். அதே மாதிரி இந்த பாண்டுக்கு இடையில இந்த பாண்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ 3 ஆங்கிள் வந்துருச்சு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு நீங்கள் இதையே திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாண்டை இங்கே இதோட ஜாயின் பண்ணுறோம். இது ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு இது அவே ஃப்ரம் அஸ், இந்த பாண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவே ஃப்ரம் அஸ் இருக்குது. ஓகேயா, அப்போ இந்த பாண்ட், இந்த மேலே நம்ம போட்ட பாண்டுக்கும் இதுக்கும் ஒரு பாண்ட் ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாண்ட் ஆங்கிள், இந்த பாண்டுக்கும் ஒரு பாண்ட் ஆங்கிள் இருக்கும். அப்போ எத்தனை டோட்டலாக வந்து 6 பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி இருக்கும். ஓகேயா, அப்போ இது தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள். இப்போ இது வந்து ஹைபிரிடைசேஷன் பார்க்குறோம். பாண்ட் ஆங்கிள் பார்த்தோன்னா இது எல்லாமே சேமாக தான் வரும். ஏன்னா சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்குது. இது வந்து ஹாலஜன்ஸ் தான் டவுன் த குரூப் இருக்கிறது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது பாண்ட் ஆங்கிள் இஸ் directly proportional to size of the surrounding atom, size of surrounding atom. அப்போ சைஸ் எதுக்கு அதிகம், அயோடின் வந்து டவுன் த குரூப் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாண்ட் ஆங்கிள் என்ன ஆர்டரில் இருக்கும், NF3, NCl3 அண்ட் BR3 நைட்ரஜன் ட்ரை அயோடைடு, இப்படி தான் இருக்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின், in which of the following bond angle is maximum. ஓகேயா, மேக்ஸிமம் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினில் அம்மோனியா வந்து பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியும். 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேயா, 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது நார்மல் 109 டிகிரியில் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேயா, இது கம்மியாகும். அது எவ்வளோ கம்மியாக இருக்கும், இந்த பாண்ட் ஆங்கிள் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம், 107 டிகிரி இருக்கும். ஓகேயா, அடுத்தது வாட்டரில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வாட்டரும் பார்த்தாச்சு. 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேயா, லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் ஆங்கிள் ரெகுலர் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட கம்மியாக இருக்கும், 105 டிகிரி அப்ராக்சிமேட்லி. ஓகேயா,
105 டிகிரி. அதே மாதிரி அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா NH3 இது வந்து மீத்தேன். ஓகே, இது அமோனியாவுக்கு போட்டுட்டேன். இது வந்து NH3 போட்டுக்கோங்க. ஓகேங்க. இப்போ மீத்தேன் பார்த்துக்கலாம். மீத்தேன் வந்து உங்களுக்கு ரெகுலர் டெட்ராஹைட்ரல். மீத்தேன் வந்து ரெகுலர் டெட்ராஹைட்ரல். இதோடைய பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி. ஓகேங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். லீனியர் அப்போ 180 டிகிரி. அப்போ எது வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் இருக்கும் 180. ஓகேங்க, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு இந்த chlorine angle is 1122 tetrachloroethene and tetrachloromethane respectively will be. இது வந்து பார்த்தோம்னா இப்போ பாண்ட் ஆங்கிள் இப்போ 7th கொஸ்டின் இதில் ஈத்தேன் போடுங்க, டபுள் பாண்ட் ஈத்தேன். இது குளோரின் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது என்னது CCl4 சொல்லியிருக்காங்க. CCl4 அப்படின்னா இங்கே Cl அந்த ரெகுலர் டெட்ராஹைட்ரல் ஜியாமெட்ரி. ஓகேயா, டெட்ராஹைட்ரல் அதாவது டெட்ராக்ளோரோ மீத்தேன். இதோட பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்கும்? பாண்ட் ஆங்கிள் வந்து நம்ம ரெகுலர் இதில் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான், அதனால் இது 109 டிகிரி 28 மினிட் இருக்கும். ஓகேயா, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையாங்குலர் பிளேனார் ஷேப் இருக்குது. அப்போ இதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 டிகிரி. இப்போ நம்ம ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும்? இது வந்து ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். 120, இது 120 வருது. இது வந்து 109 டிகிரி 28 மினிட். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேயா, உங்களுடைய கொஸ்டின்ஸோட செக் பண்ணுங்கள். நான் இந்த பாண்ட் ஆங்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதையும் நோட் பண்ணி செய்யுங்க. நான் இதுக்குள்ள சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.